அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேயன் கல்வி நிலையத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பொது தமிழுக்கான ஒரு இலவச தமிழ் தேர்வு தொடர் யூடியூப் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தேர்வு தொடர பெயர் வந்து அன்னை தமிழ். மொத்தம் 30 தேர்வுகள் வீதம் மொத்தம் 3000 வினாக்கள் நம்ம இந்த தேர்வு தொடர்ல நடத்த இருக்கிறோம். இந்த தேர்வு தொடரோட பாடத்திட்டத்துல எதெல்லாம் உள்ளடக்கியதா இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகத்தை நம்ம படிக்க போறோம். அப்புறம் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பழைய புத்தகம், 11, 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். அப்புறம் நமக்கு தமிழ் பாடத்திட்டத்துல கொடுக்கப்பட்டுள்ள பகுதி அ, ஆ, இ. இது எல்லாத்தையும் இந்த தேர்வு திட்டத்துல நம்ம படிக்க போறோம். இந்த தேர்வை எழுத போறோம். ஓகே. அடுத்து நம்ம இந்த தேர்வு தொடரை எப்படி எழுதுவது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அப்ப இந்த தேர்வு தொடர் முழுமையா நம்ம யூடியூப்ல இலவசமா நடத்த இருக்கிறோம். சரி. இப்ப அடுத்து இன்ட்ரோ எப்படி எழுதுவோம் நம்ம பார்க்கையில, காலையில 10 மணிக்கு வினாத்தாள் வந்து யூடியூப்ல பதிவேற்றம் செய்து விடுவோம். ஸோ அப்ப மாணவர்கள் அனைவரும் அந்த வினாத்தாளை காலைல 10 மணிக்கு டவுன்லோட் பண்ணி ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்காந்து இந்த தேர்வை மாலை 7 மணிக்குள் மாணவர்களும் எழுதி முடிச்சிருங்க. ஸோ அப்ப இந்த தேர்வுக்கான விடைகள் மாலை 7 மணிக்கு யூடியூப்லயே அப்லோட் பண்ணிடுவோம். அப்ப மாலை 7 மணிக்கு இந்த விடைகளை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு அதை நீங்க கரெக்ட் பண்ணி நமக்கு அந்த 100 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு கேள்விகள் சரியாக பதிலளிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை நாங்கள் டெலகிராம்ல ஒரு லிங்க் அனுப்பிடுவோம். அந்த லிங்க்ல நீங்க அந்த இதை அப்லோட் பண்ணிட்டா அதற்கான ரேங்க் லிஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணி மறுநாள் ஈவினிங்குள்ள அந்த ரேங்க் லிஸ்ட்டையும் நம்ம டெலகிராம் குரூப்லயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அப்லோட் பண்ணிடுவோம். சரி. அடுத்து இந்த தேர்வு தொடர நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் மூட்ல இலவசமா கொடுக்க இருக்கிறோம். விடைகளும் பிடிஎஃப் மூட்லயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த தேர்வு தொடர விடைகளை கொடுத்துருவோம். சரி. ஸோ மாணவர்கள் அப்ப இந்த தேர்வு தொடரை முழுமையாக பயன்படுத்தி இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபோக்கஸ்ல எழுதினாங்க அப்படின்னா கண்டிப்பாக 90ல இருந்து 95 மதிப்பெண்கள் மேலாக பொது தமிழ்ல எடுக்கிறதுக்கு இந்த தேர்வு தொடர் கண்டிப்பா மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி. அடுத்து இந்த தேர்வு தொடரோட அட்டவணையை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த தேர்வு தொடரை நம்ம என்னென்ன இதுல கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கல, ஃபர்ஸ்ட் 19ஆம் தேதி இந்த தேர்வு அப்படிங்கிறது தொடங்குது. 19ஆம் தேதி நமக்கு செவ்வாய்க்கிழமை தேர்வு தொடங்குது. அப்ப இந்த தேர்வுல ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முழுவதும் எழுதுறோம். 100 வினாக்கள். அப்புறம் 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் 100 வினாக்கள். இப்படி 6ஆம் வகுப்பு புதுசு, 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பழையது, 7ஆம் வகுப்பு புதியது, 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம், 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் எழுதிட்டு 6, 7, 8 புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்துக்கு முழுவதுமா ஒரு திருப்புதல் தேர்வு எழுதும். அப்ப 6, 7, 8 இந்த புதிய புத்தகமும் பழைய புத்தகமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். அதுக்கு ரிவிஷனும் எழுதிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம், 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம், 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். ஸோ அதை நம்ம முடிக்கிறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கு ரிவிஷன் 9, 10 புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம், அதுக்கு ரிவிஷன். ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6, 7, 8, 9, 10 இந்த 5 வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தையும் திரும்பி நம்ம திருப்புதல் கொடுக்குறோம். திருப்புதல் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6, 7, 8 ஒரு திருப்புதல் எழுதுறோம், 9, 10 திரும்பி ஒரு திருப்புதல் எழுதுறோம், திரும்பி 6, 7, 8, 9, 10 புதுசு மற்றும் பழைய புத்தகங்களை திருப்புதல் நம்ம எழுதுறோம். மொத்தம் ஒரு 13 டெஸ்ட் முடிகிற அந்த நேரத்துல நம்ம 6, 7, 8, 9, 10 முடிச்சிருவோம். புதிய புத்தகத்தையும் முடிச்சிடுறோம், பழைய புத்தகத்தையும் முடிச்சிடும். சரி. அடுத்து 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம், 11ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம். மாணவர்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இந்த சிறப்பு தமிழ் படிக்கணுமா, சிறப்பு தமிழ் படிக்கணுமான்னு. சிறப்பு தமிழ் கண்டிப்பாக படிக்கணும்.
ஏன்னா கடந்த குரூப் 4 தேர்வு எடுத்து பார்த்தாலோ, கடந்த குரூப் 2 தேர்வு எடுத்து பார்த்தாலோ, சிறப்பு தமிழோட ரோல் ரொம்பவே நமக்கு அதுல ப்ளே ஆயிருக்கு. இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல 7 இருந்து 8 கேள்விகள் வரைக்கும் சிறப்பு தமிழ் புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அது பொது அறிவு பகுதியில கூட சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஆனா அது நமக்கு குரூப் 4ல பொது அறிவு பகுதியில கேட்டிருந்தாங்க. அடுத்து இப்ப லாஸ்டா நடந்த குரூப் 2 2A அந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தோம்னா 11th சிறப்பு தமிழ்ல இருந்து நமக்கு 6 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 12th சிறப்பு தமிழ்ல இருந்து 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தமிழ்ல 100 கேள்விகள்ல 9 கேள்விகள் வரைக்கும் இந்த சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து இப்ப கேட்கறாங்க. இதுதான் இப்ப ட்ரெண்டா இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் படிக்கணும். அதே மாதிரி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை படிக்கணும், கண்டிப்பா அதையும் படிக்கணும். ஏன்னா இப்ப கடந்த குரூப் 2 2A தேர்வுல 11 12 பழைய புத்தகத்துல இருந்து 3 கேள்வி வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அப்ப இதுவே ஆக மொத்தம் 12 கேள்விகள் வரைக்கும் வருது. நம்ம 90 கண்டிப்பா கிராஸ் பண்றோம். 90ல இருந்து 95 வரைக்கும் மதிப்பெண்கள் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதுல கண்டிப்பா நம்ம 11ஆம் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை படிக்க வேண்டும். 11ஆம் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தை படிச்சாதான் 90ல இருந்து 95 வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதை கருத்தில் கொண்டு இந்த தேர்வு தொடர்புல 11ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளக சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மாணவர்கள் கண்டிப்பா அதையும் படிக்க. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி எதுவுமே நினைக்க கூடாது. நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ 11th சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 கேள்விகள் இருக்கு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள் சித்தர் பாடல்கள் வந்து 2 கேள்வி. பொதுவாகவே தமிழ் தேர்வுல சித்தர் பாடல்கள் வந்து 2 3 கேள்விகள் கண்டிப்பா கேட்டுருவாங்க. இப்ப குரூப் 2 எக்ஸாம் சித்தர் பாடம் 2 கேள்வி, அந்த 2 கேள்வியுமே 11th சிறப்பு தமிழ்ல தான் கேட்டிருந்தாங்க. உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு புதம்பை சித்தர் பதில் வரும் அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இடைக்காட்டு சித்தர் பத்தி அவர் எழுதின பாடல் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மேடை பேச்சு நடைகள் பத்தி கேட்டிருந்தாங்க. கீர்த்தனை அப்படிங்கிறது எந்த வகை இலக்கியத்துல வருது, இது எல்லாமே நமக்கு சித்தர் 11th சிறப்பு தமிழ்ல இருந்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ 11th 12th சிறப்பு தமிழ் நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஸோ அப்போ 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் படிக்கிறோம், 11ஆம் வகுப்பு பழைய புத்தகம் படிக்கிறோம், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம். இது மூணையும் படிச்சுட்டு இது மூணுக்கும் ஆன ரிவிஷன் 11ஆம் வகுப்பு புதுசு பழசு சிறப்பு தமிழ் புத்தகம் இது மூணையும் நம்ம என்ன பண்றோம்னா ரிவிஷன் எழுதுறோம் 100 வினாக்களுக்கு. அடுத்து 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் இதை படிக்கிறோம். இதை படிச்சு 12ஆம் வகுப்பு ஃபுல்லா நம்ம ரிவிஷன் எழுதுறோம். அடுத்து 11 12 புதிய புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகம் இதை திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 படிச்சு ரிவிஷன் எழுதணும். அடுத்து 12ஆம் வகுப்புல புதுசு பழசு சிறப்பு தமிழ் படிச்சு ரிவிஷன் எழுதணும். இப்ப 11 12 புதிய பழைய சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் படிச்சு திரும்பி ரிவிஷன் எழுதுறோம். அப்ப இந்த 11 12க்கு நம்ம ரிவிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா 11ல ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் எழுதியிருக்கோம், 12 ஃபுல்லா ஒரு ரிவிஷன் எழுதுறோம். இப்ப திரும்பி 11 12 அப்ப இதுலயும் ஒரு 3 ரிவிஷன் எழுதுறோம். ஸோ அப்ப அங்க 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு 3 ரிவிஷன் போட்டிருக்கோம். இங்க 11 12க்கு மட்டும் ஒரு 3 ரிவிஷன் போட்டிருக்கோம். அப்ப இதுலயே மொத்தம் நம்ம 6 ரிவிஷன் பிளஸ் தனித்துவமா அந்தந்த வகுப்புகளுக்கான தேர்வுகளை நம்ம என்ன பண்றோம் எழுதியிருக்கிறோம். ஸோ அப்ப இது ஒரு 22 தேர்வுகள் முடியல நம்ம 11 12ஆம் வகுப்பு எல்லாத்தையுமே முடிச்சிடறோம். ஆல்மோஸ்ட் இதுலயே நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து பாடத்திட்டத்தின் அடிப்படையில அதுக்கடுத்து இந்த தேர்வை நம்ம இன்னும் தொடர்றோம். அப்ப பாடத்திட்டத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாடத்திட்டத்துல பகுதி A இலக்கணம், பகுதி A இலக்கியம், பகுதி E தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் இதுதான் நமக்கு பாடத்திட்டமா கொடுத்துக்கிறாங்க. ஸோ பகுதி A என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் அந்த அந்த பகுதி நம்ம கொடுத்துக்கிறாங்க. அப்ப இலக்கணம் முழுவதும் பகுதியா டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அப்ப இலக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 21 தலைப்புகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த 21 தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் இந்த இலக்கணம் இந்த கொஸ்டின் நமக்கு 100 வினாக்கள் கேட்கப்படும். அப்ப இலக்கணம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கை நம்ம என்னதான் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாலும் இலக்கணம் சிலபஸ் படி ஒரு தடவை கண்டிப்பா படிக்கணும். சிலபஸ் படி படிக்கையில தான் நமக்கு நிறைய இலக்கணங்கள் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்பதான் நமக்கு தெரிய வரும். இந்த மைங்கொலி சொற்கள், ஓமியால் விளக்கப்பெறும் தொடர்கள் இதெல்லாம் நம்ம புத்தகத்துல படிக்கல குறைவா படிச்சிருப்போம். அப்ப சிலபஸ் வைஸ் படிக்கல இன்னும் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் அதிகம் முடிச்சிருவோம். புதிய புத்தகத்தையும் முடிச்சிடுறோம், பழைய புத்தகத்தையும் முடிச்சிடும். சரி, அடுத்து 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம், 11ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம். ஸோ மாணவர்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இந்த சிறப்பு தமிழ் படிக்கணுமா, சிறப்பு தமிழ் படிக்கணுமான்னு. சிறப்பு தமிழ் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா கடந்த குரூப் 4 தேர்வு எடுத்து பார்த்தாலோ, கடந்த குரூப் 2 தேர்வு எடுத்து பார்த்தாலோ சிறப்பு தமிழோட ரோல் ரொம்பவே நமக்கு அதுல பிளே ஆயிருக்கு. இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 7 இருந்து 8 கேள்விகள் வரைக்கும் சிறப்பு தமிழ் புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு.
அது பொது அறிவு பகுதியில கூட சிறப்பு தமிழ் புத்தகத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஆனா அது நமக்கு குரூப் 4ல பொது அறிவு பகுதியில கேட்டிருந்தாங்க. அடுத்து இப்ப லாஸ்டா நடந்த குரூப் 2 2A அந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தோம்னா 11th சிறப்பு தமிழ்ல இருந்து நமக்கு 6 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 12th சிறப்பு தமிழ்ல இருந்து 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தமிழ்ல 100 கேள்விகள்ல 9 கேள்விகள் வரைக்கும் இந்த சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து இப்ப கேட்கறாங்க. இதுதான் இப்ப ட்ரெண்டா இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் படிக்கணும். அதே மாதிரி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை படிக்கணும், கண்டிப்பா அதையும் படிக்கணும். ஏன்னா இப்ப கடந்த குரூப் 2 2A தேர்வுல 11 12 பழைய புத்தகத்துல இருந்து 3 கேள்வி வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அப்ப இதுவே ஆக மொத்தம் 12 கேள்விகள் வரைக்கும் வருது. நம்ம 90 கண்டிப்பா கிராஸ் பண்றோம். 90ல இருந்து 95 வரைக்கும் மதிப்பெண்கள் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதுல கண்டிப்பா நம்ம 11ஆம் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை படிக்க வேண்டும். 11ஆம் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் படிச்சாதான் 90ல இருந்து 95 வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதை கருத்தில் கொண்டு இந்த தேர்வு தொடர்புல 11ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளக சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மாணவர்கள் கண்டிப்பா அதையும் படிக்க. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி எதுவுமே நினைக்க கூடாது. நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ 11th சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள் சித்தர் பாடல்கள் வந்து 2 கேள்வி. பொதுவாகவே தமிழ் தேர்வுல சித்தர் பாடல்கள் வந்து 2 3 கேள்விகள் கண்டிப்பா கேட்டுருவாங்க. இப்ப குரூப் 2 எக்ஸாம் சித்தர் பாடம் 2 கேள்வி, அந்த 2 கேள்வியுமே 11th சிறப்பு தமிழ்ல தான் கேட்டிருந்தாங்க. உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு புதம்பை சித்தர் பதில் வரும் அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இடைக்காட்டு சித்தர் பத்தி அவர் எழுதின பாடல் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மேடை பேச்சு நடைகள் பத்தி கேட்டிருந்தாங்க. கீர்த்தனை அப்படிங்கிறது எந்த வகை இலக்கியத்துல வருது, இது எல்லாமே நமக்கு சித்தர் 11th சிறப்பு தமிழ்ல இருந்தா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ 11th 12th சிறப்பு தமிழ் நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஸோ அப்போ 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் படிக்கிறோம், 11ஆம் வகுப்பு பழைய புத்தகம் படிக்கிறோம், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம். இது மூணையும் படிச்சுட்டு இது மூணுக்கும் ஆனா ரிவிஷன் 11ஆம் வகுப்பு புதுசு பழசு சிறப்பு தமிழ் புத்தகம் இது மூணையும் நம்ம என்ன பண்றோம்னா ரிவிஷன் எழுதுறோம் 100 வினாக்களுக்கு. அடுத்து 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் இதை படிக்கிறோம். இதை படிச்சு 12ஆம் வகுப்பு ஃபுல்லா நம்ம ரிவிஷன் எழுதுறோம். அடுத்து 11 12 புதிய புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகம் இதை திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 படிச்சு ரிவிஷன் எழுதணும். அடுத்து 12ஆம் வகுப்புல புதுசு பழசு சிறப்பு தமிழ் படிச்சு ரிவிஷன் எழுதணும். இப்ப 11 12 புதிய பழைய சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் படிச்சு திரும்பி ரிவிஷன் எழுதுறோம். அப்ப இந்த 11 12க்கு நம்ம ரிவிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா 11ல ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் எழுதியிருக்கோம், 12 ஃபுல்லா ஒரு ரிவிஷன் எழுதுறோம். இப்ப திரும்பி 11 12 அப்ப இதுலயும் ஒரு 3 ரிவிஷன் எழுதுறோம். ஸோ அப்ப அங்க 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு 3 ரிவிஷன் போட்டிருக்கோம். இங்க 11 12க்கு மட்டும் ஒரு 3 ரிவிஷன் போட்டிருக்கோம். அப்ப இதுலயே மொத்தம் நம்ம 6 ரிவிஷன் பிளஸ் தனித்துவமா அந்தந்த வகுப்புகளுக்கான தேர்வுகளை நம்ம என்ன பண்றோம் எழுதியிருக்கிறோம். ஸோ அப்ப இது ஒரு 22 தேர்வுகள் முடியல நம்ம 11 12ஆம் வகுப்பு எல்லாத்தையுமே முடிச்சிடறோம். ஆல்மோஸ்ட் இதுலயே நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து பாடத்திட்டத்தின் அடிப்படையில அதுக்கடுத்து இந்த தேர்வை நம்ம இன்னும் தொடர்றோம். அப்ப பாடத்திட்டத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாடத்திட்டத்துல பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம், பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் இதுதான் நமக்கு பாடத்திட்டமா கொடுத்துக்கிறாங்க. ஸோ பகுதி ஆ என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் அந்த அந்த பகுதி நம்ம கொடுத்துக்கிறாங்க. அப்ப இலக்கணம் முழுவதும் பகுதியா டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அப்ப இலக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 21 தலைப்புகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த 21 தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் இந்த இலக்கணம் இந்த கொஸ்டின் நமக்கு 100 வினாக்கள் கேட்கப்படும். அப்ப இலக்கணம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கை நம்ம என்னதான் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாலும் இலக்கணம் சிலபஸ் படி ஒரு தடவை கண்டிப்பா படிக்கணும். சிலபஸ் படி படிக்கையில தான் நமக்கு நிறைய இலக்கணங்கள் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்பதான் நமக்கு தெரிய வரும். இந்த மயங்கொலி சொற்கள், ஓமியால் விளக்கப்பெறும் தொடர்கள் இதெல்லாம் நம்ம புத்தகத்துல படிக்கல குறைவா படிச்சிருப்போம். அப்ப சிலபஸ் வைஸ் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் அதிகமா கவனங்கள் செலுத்தி படிப்போம். ஸோ அப்ப கண்டிப்பா இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த குரூப் 2 தேர்வை இலக்கணத்துல இருந்து மட்டும் மொத்தம் 41 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இலக்கணத்தோட ரோல் போக போக கூட்டிகிட்டே தான் போகுது. 35 37 கேள்விகள் இருந்து இப்ப 41 கேள்விகள் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பகுதியா இலக்கியம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 தலைப்புகள் இருக்கும். ஸோ அந்த 10 தலைப்புகளை நம்ம 3 பகுதிகளா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 3 வரை 100 வினாக்களும், 4ல இருந்து 6 வரை 100 வினாக்களும், 7ல இருந்து 10 வரை 100 வினாக்களும் 3 பகுதியா பிரிச்சு இலக்கியம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சதுதான். பழைய புத்தகம் புதிய புத்தகம் சிறப்பு தமிழ் படிச்சிட்டோம். அதுதான் திரும்பி சிலபஸ் வைஸா படிக்கிறோம். ஆக்சுவலா அப்ப இதுவே நமக்கு திரும்பியும் ரிவிஷன் மாதிரி தான். இதுவும் நமக்கு திரும்பி திருப்புதல் மாதிரி தான். இதை நம்ம திருப்பி திருப்பி எழுத போறோம். அடுத்து பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதுல மொத்தம் ஒரு 21 தலைப்புகள் இருக்கும். நம்ம அதையும் ஒரு 3 பகுதியா
ஸ்ப்ளிட் பண்ணி அதையும் நம்ம 100 வினாக்கள் மீதம் அதுக்கும் ஒரு 300 வினாக்கள் தேர்வு நம்ம எழுத போறோம். சரி, அப்புறம் முழுவதும் திருப்புதல், தமிழ் முழுவதும் திருப்புதல் எழுதி முடிக்கிறோம். அப்ப மொத்தம் 30 தேர்வுகள், மொத்தம் 3000 வினாக்கள் நம்ம எழுதி முடிக்கிறோம். ஸோ அப்ப இந்த தேர்வு தொடரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் 1ல நமக்கு எந்த அளவுக்கு ஊக்கம், ஆர்வம் அதெல்லாம் இருந்துச்சோ அதை நம்ம டெஸ்ட் 30 வரைக்கும் கண்டிப்பா அந்த ஊக்கம் ஆர்வத்தோடய இந்த தேர்வை கொண்டு போகணும். ஸோ அப்படி அந்த ஊக்கம் ஆர்வத்தோட இந்த தேர்வை கொண்டு போயிட்டாலே நம்ம வெற்றி அடைஞ்சதற்கு சமம் தான். எந்த ஒரு தேர்வு தொடராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எழுத ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 5, 6, 7 போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி கடைசி வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இருக்காதீங்க. டெஸ்ட் 1ல எந்த அளவு ஊக்கம், ஆர்வம் இருக்கோ அதை டெஸ்ட் 30 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா கொண்டு போகணும். சரி சரி, அடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். ஸோ இப்போ இந்த தேர்வு தொடரின் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்வு தொடரின் பெயர் என்ன அப்படின்னா அன்னை தமிழ். இந்த தேர்வு தொடரின் பெயர் அன்னை தமிழ். அப்ப இந்த தேர்வு தொடர் பெயர்ல இருந்து உங்களுக்கு நான் 2 கேள்விகள் கேட்கிறேன். இந்த தேர்வு தொடரோட பெயர் இத அன்னை தமிழ், இதற்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. இதில் ஏன் வல்லினம் மிகுந்திருக்கு, மிகுந்திருக்கா, அன்னை தமிழ் இத்து வந்திருக்கா, இதுல ஏன் வல்லினம் மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேள்விக்கான பதில நீங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, அதையும் மாணவர்கள் எப்படி அதை உடனே பதிலளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, அடுத்து ஸோ மாணவர்கள் அனைவரும் இந்த தேர்வு தொடர் எழுதி பொதுத்தமிழ்ல 90 முதல் 95 வினாக்கள் பெறுவதற்கு சேயன் கல்வி நிலையத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி.